வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இரண்டாவது நாளாக 69 தமிழக மீனவர்களை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. தமிழக எம்பிக்கள் ஆவேசத்தால் பார்லிமென்ட் ஸ்தம்பிப்பு. இலங்கை தூதரை அழைத்து மத்திய அரசு கண்டிப்பு. டீசல் விலை மேலும் 50 காசுகள் உயர்கிறது. இரட்டை விலை கொள்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. கோவை மாநகராட்சியில் அடிதடி ரகளை. பெண் கவுன்சிலர் மீது தாக்குதல். விரிவான செய்திகள். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வர பகுதியைச் சேர்ந்த 69 மீனவர்கள் மற்றும் அவர்களின் விசைப்படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றுள்ளதால் ராமேஸ்வரத்தில் பெரும் பதட்டம் நிலவுகிறது. அவர்களை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி இலங்கை தூதரை வரவழைத்து மத்திய வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து புதன்கிழமையன்று சுமார் 600 படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே புதன்கிழமையன்று மாலை அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை துரத்தினர். அத்துடன் 4 விசைப்படகுகள் மற்றும் 19 மீனவர்களையும் சிறைப்பிடித்து தலைமன்னார் கடற்கரைக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் மீண்டும் வியாழக்கிழமையன்று காலை ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மேலும் 50 மீனவர்கள் 12 விசைப்படகுகளை சிறைப்பிடித்து நெடுந்தீவு கடற்படை முகாமிற்கு இலங்கை கடற்படையினர் கொண்டு சென்றனர். அடுத்தடுத்து தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு வரும் சம்பவம் மற்ற மீனவர்களிடம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய மாநில அரசுகள் மீனவர்களை விடுவிக்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ராமேஸ்வர பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனே மத்திய மாநில அரசு உடனே பரிசீலனை பண்ணி இலங்கை கவர்மெண்ட் பேசி இந்த படகையும் மீனவர்களை உடனே மீட்டு தரணும். இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை நீடிச்சா வருகின்ற தேர்தலில் இந்த மீனவர்களுடைய பிரதிபலிப்பு எதிரொலிக்கும். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் துறைமுக மற்றும் மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு திரண்டுள்ளதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள வெளியுறவு அமைச்சகத்துக்கு இலங்கை துணை தூதர் வரவழைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்டவர்களை மனித நேயத்துடன் நடத்த வேண்டும் எனவும் அவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் இலங்கை துணை தூதரை வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து துன்புறுத்துவது குறித்து தமிழக எம்பிக்கள் பிரச்சினை எழுப்பியதால் ஏற்பட்ட அமளி காரணமாக பார்லிமென்டின் இரு சபைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. லோக்சபா வியாழக்கிழமை காலை கூடியதும் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட ரிசர்வ் போலீஸ் படையினருக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானத்தை சபாநாயகர் மீராகுமார் வாசித்தார். அதையடுத்து கேள்வி நேரம் துவங்குவதாக மீராகுமார் அறிவித்தார். உடனே எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் எழுந்து பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு எத்தனை நாளைக்குத்தான் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கப் போகிறோம் என்று கேட்டார். எல்லையை கடந்து வந்து நம் வீரர்களின் தலையை துண்டிக்கிறார்கள், தற்கொலை படை தாக்குதல் நடத்துகிறார்கள், இதற்கெல்லாம் தீர்வுதான் என்ன என்றும் சுஷ்மா காட்டமாக கேட்டார். பயங்கரவாத தாக்குதல் குறித்து உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற பாரதிய ஜனதா எம்பிக்கள் தொடர்ந்து கோஷங்களை முழங்கினர். இந்த கூச்சல் குழப்பத்துக்கு இடையே தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்வதை கண்டித்து திமுக, அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதிக்கு சென்று கோஷங்களை முழங்கினர். கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினர். இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக சபை ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் மீனவர் பிரச்சினையை எழுப்பி தமிழக எம்பிக்கள் காரசாரமாக கருத்துக்களை முன்வைத்தனர். தமிழக முதல்வர் பல முறை பிரதமருக்கு கடிதம் எழுதிய போதும் மீனவர் மீதான தாக்குதல் தொடர்வதாகவும் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் எனவும் அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். In fact, in this very house, in this session, on 6th March, we have raised this issue during zero hour. And after that, our Chief Minister of Tamil Nadu has written a letter to the Honorable Prime Minister to immediately intervene. After that episode, from 6th March till today, 4 more attacks have happened. This is becoming a repeated episodes, and this is an assault on our national sovereignty. And I do not know what our Indian government is doing. தமிழ் மீனவர் மீதான தாக்குதல் தொடர்கதையாக நடப்பதால் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என திமுக உறுப்பினர்களும் வலியுறுத்தினர். Every day when the family of the fishermen people go to the shore to wait and receive their people who have gone to catch fish, they are waiting whether they themselves will return or their body will return. Sir, the government of India should take it seriously and find out a permanent solution
so that this harassment should not happen. காஷ்மீர் தாக்குதல் சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டுமென பாரதிய ஜனதா உறுப்பினர்களும் கோஷங்களை முழங்க கூச்சல் குழப்பம் அதிகரித்தது. இதனிடையே அதிமுக உறுப்பினர்கள் மையப்பகுதிக்கு சென்று உட்கார்ந்து கோஷங்களை முழங்கியதால் சபையை தலைவர் ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார். இலங்கை இனப்படுகொலை தொடர்பாக சுதந்திரமான பன்னாட்டு விசாரணை மேற்கொள்ள ஐநாவை இந்தியா வலியுறுத்த வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. மார்ச் 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும் வகுப்புகளை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக தமிழ் ஈழத்திற்கான மாணவர்கள் போராட்டக் குழு அறிவித்துள்ளது. இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு சுதந்திரமான பன்னாட்டு விசாரணைக்கு ஐநாவை இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்றும் தனித்தமிழ் ஈழம் அமைக்க பொது ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சட்டக்கல்லூரி மற்றும் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். சில கல்லூரிகளில் 4வது நாளாக மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். வியாழனன்றும் இதுபோன்ற போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடந்தன. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க மத்திய அரசை வலியுறுத்தியும் இப்பிரச்சினையில் மாணவர்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் மார்ச் 18ஆம் தேதி தமிழகம் தழுவிய அளவில் வகுப்புகளை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக தமிழ் ஈழத்திற்கான மாணவர்கள் போராட்டக் குழு அறிவித்துள்ளது. தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நெருக்கடி தரும் வகையில் தமிழகம் தழுவிய அளவில் வருகின்ற மார்ச் 18 திங்கட்கிழமை தமிழக அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கும். இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமை குழுவில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானம் ஏமாற்று வேலை என்றும் இந்தியாவை நேரடியாக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும் மாணவ அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். டீசல் விலையை லிட்டருக்கு 40 அல்லது 50 காசுகள் உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. அதே நேரத்தில் பெட்ரோல் விலை ₹1 குறைக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் தீர்மானிக்கின்றன. அதன்படி கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதியன்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை ₹1.50 உயர்த்தப்பட்டது. அதற்கடுத்த 2 வாரத்தில் மார்ச் 2ஆம் தேதியன்று பெட்ரோல் விலை மீண்டும் ₹1.40 உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்ததை அடுத்து பெட்ரோல் விலையை ₹1 குறைக்க எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. இந்த விலை குறைப்பு மார்ச் 15 அல்லது 16ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து அமலுக்கு வரும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. பெட்ரோல் விலையை குறைக்கும் அதே சமயத்தில் டீசல் விலையை 40 காசுகள் முதல் 50 காசுகள் வரையில் உயர்த்தவும் எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. டீசல் விற்பனையால் 1 லிட்டருக்கு ₹11 இழப்பு ஏற்படுவதை சரிக்கட்டுவதற்காக மாதந்தோறும் 40 முதல் 50 காசுகள் வரையில் டீசல் விலையை உயர்த்த கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு முடிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து 2 தவணைகளில் டீசல் விலை ₹1 உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் டீசல் இரட்டை விலை கொள்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. மேலும் டீசல் மொத்தமாக கொள்முதல் செய்யும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஒரு விலையையும் சில்லறை விற்பனைக்கு ஒரு விலையும் நிர்ணயிக்கப்பட்டது. இதனால் டீசலை மொத்தமாக கொள்முதல் செய்யும் மாநில போக்குவரத்து துறை உள்ளிட்டவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் டீசல் இரட்டை விலை கொள்கைக்கு தடை விதிக்க கோரி தமிழக போக்குவரத்து துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இம்மனு மீதான விசாரணை நீதிபதி ராஜேஸ்வரன் முன்பு வந்தது. தமிழக அரசு சார்பில் வாதாடிய அரசு வக்கீல் சோமயாஜி மத்திய அரசின் டீசல் இரட்டை விலை கொள்கையால் போக்குவரத்து துறை பாதிக்கப்படுவதாகவும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு தரும் கட்டணத்துக்கே மொத்த கொள்முதலுக்கு டீசலை தர வேண்டும் என்றும் வாதாடினார். இது தொடர்பாக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதுவரை டீசல் இரட்டை விலை கொள்கைக்கு இடைக்கால தடை விதிப்பதாகவும் நீதிபதி உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கோவை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலரை அதிமுக கவுன்சிலர்கள் சுற்றி வளைத்து தாக்கியதால் பெரும் கலேபரம் ஏற்பட்டது. கோவை மாநகராட்சியின் பட்ஜெட் சிறப்பு கூட்டம் மேயர் தலைமையில் வியாழக்கிழமை நடந்தது. பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு மாலையில் விவாதம் நடக்கும் என்று மேயர் தெரிவித்தார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த திமுக குழு தலைவர் நந்தகுமார் மரபுப்படி அடுத்த நாள்தான் விவாதம் நடத்த வேண்டும் என்றார். ஆனால் பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் ஆதரவு இருப்பதால் மாலையே விவாதம் நடக்கும் என்று அறிவித்து விருந்துக்கு சாப்பிட வாருங்கள் என்றும் அறிவித்தார். உடனே திமுக குழு தலைவர் நந்தகுமார் அதிமுக அரசு ஒழிக என கோஷமிட்டார். இதைத் தொடர்ந்து மேயர் இருக்கை முன் சென்ற திமுக பெண் கவுன்சிலர் மீனாவும் கோஷம் எழுப்பினார். இதையடுத்து திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
அப்போது திமுக பெண் கவுன்சிலர் மீனா தாக்கப்பட்டார். இதையடுத்து அவரை திமுக கவுன்சிலர்கள் மீட்டு வெளியில் கொண்டு வந்தனர். காயமடைந்த கவுன்சிலர் மீனா கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மாமன்றத்துக்குள் கவுன்சிலர் மீனா தாக்கப்பட்டதை கண்டித்து திமுக சார்பில் மார்ச் 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரு கடற்படையினரை திரும்ப அனுப்ப இத்தாலி மறுத்துவிட்ட நிலையில் அந்நாட்டு தூதரை இந்தியாவிலிருந்து வெளியேறுவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்திய மீனவர்கள் இருவரை சுட்டுக் கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட இத்தாலிய கடற்படை வீரர்கள் லத்தோர் சல்வத்தோர் ஆகியோரை இத்தாலிய பொதுத் தேர்தலில் ஓட்டளிக்கவும் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடவும் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. அதன்படி கடந்த மாத இறுதியில் தாய்நாட்டுக்கு சென்ற அவர்கள் இருவரையும் திரும்ப அனுப்ப முடியாது என்று இத்தாலி அரசு அறிவித்ததால் இந்திய அரசியலில் அது பூதாகர பிரச்சினையாக கிளம்பியுள்ளது. இந்தியாவில் வழக்கை சந்திக்க வீரர்களை திரும்ப அனுப்ப மறுத்துவிட்ட இத்தாலி அரசின் முடிவு குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்டமாஸ் கபீர் தலைமையிலான பெஞ்ச் கவனத்துக்கு அரசின் அட்டர்னி ஜெனரல் G.E. வாகன்வதி வியாழக்கிழமையன்று கொண்டு வந்தார். அவரது மனுவை உடனே விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட நீதிபதிகள் கடற்படையினரை திரும்ப அனுப்புவதாக உறுதிமொழி அளித்த பின் அதிலிருந்து பின்வாங்கியது ஏன் என்று இத்தாலி அரசு விளக்கமளிக்க வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதோடு இரு இத்தாலிய வீரர்கள் மற்றும் இந்தியாவுக்கான இத்தாலிய தூதர் டேனியல் மஞ்சினி ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் வரும் 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டுமெனவும் உத்தரவிட்டனர். கடற்படை வீரர்கள் இருவரும் மார்ச் 22ஆம் தேதிக்குள் டெல்லி திரும்புவார்கள் என்று எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்துக்கு உறுதியளித்த இத்தாலிய தூதர் இந்தியாவை விட்டு இப்போதைக்கு வெளியேறக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்றத்துக்கு அளித்த உறுதிமொழியின் அடிப்படையில் இரு வீரர்களையும் இத்தாலி திரும்ப அனுப்பாவிட்டால் இருநாட்டு உறவில் பாதிப்பு ஏற்படும் என்று மன்மோகன் சிங் எச்சரித்துள்ள அதே வேளையில் இரு வீரர்களுக்காக உச்சநீதிமன்றத்தில் உறுதிமொழி அளித்த தூதர் டேனியல் மஞ்சினியை கைது செய்ய வேண்டுமென பிரதான எதிர்க்கட்சி வலியுறுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இத்தாலிய கப்பலில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த இத்தாலிய வீரர்கள் லத்தோர் சல்வத்தோர் கேரள மீனவர்கள் இருவரை கடற்கொள்ளையர்கள் என நினைத்து சுட்டுக் கொன்றனர். அதையடுத்து கேரள போலீசாரால் உடனடியாக கைது செய்யப்பட்ட இருவரும் கடந்த மாதம் வரை தங்களுக்கு எதிரான வழக்கில் ஆஜராகி வந்தனர். காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கான தடயங்கள் இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் ஷிண்டே லோக்சபாவில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை முகாமில் பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் மதுரையைச் சேர்ந்த பெருமாள் உட்பட 5 போலீசார் கொல்லப்பட்டனர். பயங்கரவாத சம்பவங்களை தடுக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக பார்லிமென்டில் பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியதை அடுத்து உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே இரு சபைகளிலும் வியாழனன்று விளக்க அறிக்கை அளித்தார். தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் வைத்திருந்த சில பொருட்களில் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டதற்கான முத்திரைகள் இருந்ததாகவும் அவர்கள் வைத்திருந்த டைரிகளில் பல பாகிஸ்தானிய டெலிபோன் நம்பர்கள் இருந்ததாலும் அவர்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் ஷிண்டே கூறினார். பயங்கரவாதிகள் அஜ்மல் கசாப், அப்சல் குரு ஆகியோரை தூக்கிலிட்ட பின் இதுபோன்ற தாக்குதலுக்கான முயற்சிகள் நடக்கும் என்று அரசுக்கு தெரியும் என்றும் ஷிண்டே கூறினார். ஆனாலும் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அலட்சியமாக இருப்பதாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் கோஷங்களை எழுப்பியதால் சபையில் கடும் அமளி ஏற்பட்டது. இதனிடையே பயங்கரவாதிகள் தாக்குதலில் பலியான வீரர்களின் உடல்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் பலியான தமிழக வீரர் பெருமாள் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தங்கத்தின் விலை வியாழக்கிழமையன்று சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,056 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,757 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 57 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 54,080 ரூபாயாக இருந்தது. பசு நடத்திய பாச போராட்டத்தால் சாக்கடைக்குள் விழுந்த கன்றுக்குட்டியை தீயணைப்புத்துறை வீரர்கள் பல மணி நேரம் போராடி மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் SP அலுவலக சாலையில் பசுவும் கன்றும் வந்து கொண்டிருந்தன. அப்போது அங்கிருந்த சாக்கடை ஓடைக்குள் கால் வழுக்கி கன்றுக்குட்டி தவறி விழுந்தது.
அதை பார்த்த தாய்ப்பசு அங்கிருந்து செல்லாமல் அதன் அருகிலேயே நின்று சத்தம் போட்டுக் கொண்டிருந்தது. இதை பார்த்த அப்பகுதி ஆட்டோ டிரைவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த நாகர்கோவில் தீயணைப்பு படையினர் ஏணி மூலம் சாக்கடைக்குள் இறங்கி கயிறு கட்டி கன்றுக்குட்டியை மேலே கொண்டு வந்தனர். தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி கன்றுக்குட்டியை மேலே தூக்கிவிட்டதும் தாய் பசுவை நோக்கி கன்றுக்குட்டி பாய்ந்தோடிய காட்சி பொதுமக்களை மெய்சிலிர்க்க வைத்தது. பின்னர் பாச பிணைப்புடன் பசுவும் கன்றும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றன. சிறிது தூரத்தில் காணப்பட்ட பொது குழாயில் கன்று தனது பதற்றம் தீர தண்ணீர் குடித்தது. கன்றுக்குட்டியை காப்பாற்ற பசு நடத்திய பாச போராட்டம் அப்பகுதி மக்களை நெகிழ்ச்சியடைய செய்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.